கரூர் மாவட்டம் குளித்தலை தோகைமலை ஒன்றியத்துக்குட்பட்ட கல்லை, கல்லடை, புத்தூர், கூடலூர் உள்ளிட்ட கிராமங்களில் 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களை எதிர்த்து அந்த பகுதியில் சிப்காட் தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. நம்முடைய கரூர் மாவட்டத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட குடிநீருக்கு வழியற்ற மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற ஒரு பகுதியாக, தீவை போல ஒரு பகுதியாக தோகைமலை பகுதி தான் இருக்கிறது. இதை கடந்த தேர்தல் காலத்திலே மக்கள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்து வாக்கு கேட்டு வந்த வேட்பாளரிடமெல்லாம் போராட்டம் நடத்தினார்கள். அந்த நிலையில் அந்த பகுதியில் 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களை எடுத்து சிப்காட் தொழிற்சாலை அமைப்பது என்பது அந்த பகுதியின் நிலத்தடி வாழ்வாதாரத்தை பாதிப்பதோடு அங்கே காலம் காலமாக விவசாயம் செய்தும் அந்த விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளிகள் நிலம் வைத்து விவசாயம் செய்து வருவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதோடு ஆடு மாடு வளர்ப்பது அங்கே பெரிய முக்கியமான தொழிலாக இருக்கிறது. அதையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் அங்க புத்தூர்ல ஒரு குளங்க ஏரி 350 ஏக்கர் அந்த ஒரு ஏரியை நம்பிதான் அந்த ஊரே இருக்கு. அந்த புத்தூர் ஏரியுடைய நீர்வரத்து அனைத்தும் பாதிக்கப்படும். அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிப்காட் தொழிற்சாலைகளிலே அது இயங்கக்கூடிய இடங்களிலே அந்த ஊரை சுற்றி மண்வளம் கெட்டு வேதிப்பொருட்கள் மண்ணிலே கலந்து விவசாயம் பால்பட்டு சீரழிந்து வருவதை அதனுடைய தொடர் துயரத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த நிலை அந்த மண்ணிலே ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் அந்த மக்கள் ஆயிரக்கணக்கான அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த மண்ணிலிருந்து சொந்த ஊரிலிருந்து வெளியேறி அகதியாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த நாசகார சிப்காட் திட்டத்தை கைவிட்டுவிட்டு அந்த மக்களுக்கு குடிநீரை பெருக்குவதற்கு, நீராதாரத்தை பெருக்குவதற்கு, அவருடைய விவசாயத்திற்கு, கால்நடை வளர்ப்பிற்கு உரிய தேவையை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அந்த ஊர் பொதுமக்களோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் மனு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற மனுவின் மீது உரிய முடிவை மாவட்ட ஆட்சியர் எடுப்பார் என்று நம்புகிறோம். அது தவறும் பட்சத்தில் வேறு வழியின்றி அந்த மண்ணை பாதுகாக்க எங்கள் மக்கள் அந்த ஊரை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி அடுத்த கட்ட அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைத்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிப்காட் இப்ப அரசு இந்த நிலங்களை கையகப்படுத்தி இந்த தனியார் தொழில் ஆலைகளை ஒன்றிணைத்து அங்க கொண்டு வரலான் இருக்காங்க. அங்க ஏற்கனவே இப்ப உங்களுக்கு தெரியாது, சிப்காட்லவே பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் வட இந்தியர்கள் வேலை பார்க்கறாங்க. இந்த மண்ணின் மக்களுக்கு வேலையும் கொடுக்கறது இல்ல. இந்த மண்ணும் கெட்டு சீரழிஞ்சு போயிடும். அதனால தொடர்ச்சியாக இந்த சிப்காட் என்பது அது மண் வளத்திற்கு, நீர் வளத்திற்கு எதிரானது. அதை புரிந்து கொண்டு, அதுவும் கரூர்ல புறக்கணிக்கப்பட்ட பகுதியில் அந்த தோகைமலை ஒன்றியம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியில் கொண்டு வர்றதுங்கிறது நிச்சயமாக இயற்கை வளத்தை சூறையாடக்கூடிய ஒன்று.